நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பெயர் ருக்மணி. நான் காலாப்பட்டில் தான் இருக்கேன். உணவு முறை மற்றும் அதில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. காலையில் அதை பச்சையாகவே அந்த மலர்ந்து வரும்போதே அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பூக்கள் கிடச்சிதுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சு வீட்டிலே நிழலில் உலர வச்சு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா இதயம் நல்லா பலப்படும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ. எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அடுத்தது ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ பற்றி சொல்லணுன்னா ரோட்டு ஓரங்களே நல்லா வளர்ந்து கிடக்கும். அந்த பூ நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதை பறித்து நிழலே உலர வச்சு அதில் 2 பூ போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதை குடித்து வந்தோம்னா இந்த சுகர் என்று சொல்கிற இந்த நீரிழிவு நோய் இருக்குது இல்லைங்களா, அது கட்டுப்படும். அந்த இலை மொட்டு இதெல்லாம் நல்லா காய வச்சு அதை தூளாக அதை பவுட்ரு பண்ணி அதையும் தண்ணியில் போட்டு கொதித்து குடித்து வந்தோம்னா அதே போல் சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்தது 3வது ஒன்று சொல்ல வர்றது இந்த முருங்கை இருக்குது பாருங்கள். மிக மிக சத்தான உணவும் கூட. அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அந்த முருங்கையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகமும் அவ்வளோ நல்லது. இலையை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கீரையாக சமைச்சு சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாதத்தோடு சாப்பிட்லாம். அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும். அடுத்தது அந்த பூ இருக்குது பாருங்கள். அந்த பூவை பருப்போடு சேர்த்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம். வெறும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடித்தா கூட வடிகட்டி குடித்து வந்தோம்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. முருங்கையை நட்டவர் வெறுங்கையோடு செல்வார்னு சொல்லுவாங்க. வெறுங்கைனா வெறுமையான கைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நிமிர்ந்து கோல் வச்சு ஊனாமல் தெம்பாக நடந்து போகலான்னு அர்த்தம். அதாவது அந்த முருங்கை கோம்பு இருக்குது பாருங்கள், அதை கூட நம்ம ரசம் வைக்கும்போது அந்த கோம்பெல்லாம் அலசிட்டு அந்த ரசத்தோடு வச்சு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தாலும் வயிற்றில் செரிமானம், மாந்தம், சிலருக்கு பசி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அது சரிப்படுத்தும். அடுத்தது முருங்கைக்காய். அது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டும் சாப்பிட்லாம். அதோடு அந்த முருங்கைக்காயில் இருக்குது பாருங்கள், இந்த சோறு மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒரு துவையல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு சாதத்தோடு கொடுப்பாங்க. மிக மிக ரொம்ப நல்லது அது. அந்த காஞ்சி போன விதை இருக்குது பாருங்கள், அந்த முருங்கைக்காய விட்ட பிறகு அதில் ஒரு விதை இருக்கும். அந்த விதையை கூட பார்த்திங்கன்னா மூலிகை கடையில் விற்கிறாங்க. அதை நசுக்கி அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்களாம். அப்போ இந்த முருங்கையில் அவ்வளோ சத்து இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. அதனால் அந்த முருங்கையை மட்டும் அனைத்து பாகங்களும் நம்ம உணவாக பயன்படுத்திக்கலாம். தினமும் எடுத்துக்கலாம் முருங்கையை மட்டும். இன்றைக்கி தான் சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிடக்கூட இல்லை, தினமும் எடுத்துக்கலாம். கீரை பொரியலாக எடுத்துக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சூப்பு மாதிரி வயசானவங்களுக்கு அந்த சூப்பு வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு தெம்பு. இந்த சளி, இந்த கொரோனா டைம்லாம் நம்ம நிறைய இந்த முருங்கை கலந்து சாப்பிட்ருப்போம்.
அது அவ்வளோ ஒரு மருத்துவம் கொண்டது. இன்னும் ஒரு மூலிகை இருக்குது, முடக்கத்தான். இந்த முடக்கற்றான்னு சொல்லும்போதே இந்த மூட்டு வலியை போக்குங்க. அது அந்த இலையை என்ன செய்வாங்க, பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தோசை ஊற்றுவாங்க பாருங்கள். அந்த மாவில் ஒரு கரண்டியில் இது கலந்து தோசையாக ஊற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோசையோடு சாப்பிட்ருவாங்க. ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது, நல்லாவே இருக்கும். அப்படி நம்ம எடுத்து அப்படி ஒரு உணவு எடுத்துக்கும்போது வயசானவங்களுக்கு வர அந்த மூட்டு வலி இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே வந்துடுது. அந்த நிறைய வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த மூட்டு வலிக்கு இந்த முடக்கத்தான் மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவு. அப்புறம் அதுலேயும் கோம்பு இருக்கும், அதையும் உலர்த்தி பவுடராக்கி தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஒரு 1/4 டம்ளர் அது மாதிரி குடித்து வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த மூட்டு வலி, இந்த உடம்பு வலி, இதுக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் மிக மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அப்புறம் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த முடக்கத்தான் இலையே துவையல் மாதிரி அரைச்சி கொடுக்குறாங்க. சாதத்தை சூடாக வடிச்சிட்டு இது கூட மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, இந்த இலையை கொஞ்சம் வச்சு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கணும். மற்ற எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நல்ல எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா வதக்கி கொஞ்சம் புளி வச்சுக்கணும். ஏன்னா முடக்கத்தான் கொஞ்சம் ஒரு துவப்பு உடையது. அதில் கொஞ்சம் புளி வச்சு நல்லா அரைச்சி மீண்டுமே நல்லெண்ணெயில் கொஞ்சம் தாளித்து சூடாக சோத்தில் போட்டு அந்த சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அதுவும் நமக்கு இந்த மூட்டு வலியை போக்கும். அதை நம்ம ஒரு 48 நாள் கண்டினியூஸாக எடுத்தால் தான் அந்த மூட்டு வலி போகும். ஒரு நாள் சாப்பிட்டு விட்றக்கூடாது. அது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அந்த 48 நாளும் அதை கண்டினியூஸாக சாப்பிட்ணும். அவ்வளோ ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்டது இந்த முடக்கத்தான். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.